கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். உபவாச நாட்களிலே எத்தனையோ தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு இருக்கிறீங்க. ஏசாயா 59 அதிகாரம் 1-4 ஆகிய வசனங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. மறுபடியும் வாசிக்கிறேன், முக்கியமான வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்ம எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறோமோ, நம்ம இருக்கிற இடத்துல ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதுதான் கேள்வி. சில குடும்பத்திலே சில சந்தேகங்கள் இருக்கும். அண்ணே, நாங்க ஒரு காரியத்தை தான் ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில ஏன்னே பதில் வரல அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல யோசிப்பாங்க. உங்களுக்கு இன்னைக்குள்ள செய்தி கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப ஜெபத்துக்கு தடை யாரு அப்படின்னா சில நேரத்துல நம்மளே இருக்கும். இப்போ என் வாழ்க்கையுள்ள காரியம் சொல்றேன், அது உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் பணம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போயிடுவேன், ஆனால் விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் பணம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தேன். 2014 அந்த டிசம்பர் மாசம் நவம்பர் மாசத்துல திருநெல்வேலி பகுதியில் எபினேசர் பால் சொல்லி ஒரு ஐயா ஜெபிக்க வந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நான் அந்த மீட்டிங்கில் போய் கலந்து கொண்டேன். அன்னைக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில நான் விக்கிரகத்துக்கு மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒரு பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு. இதை ஏன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஐயா, நாங்க விக்கிரத்துக்கும் கொடுக்கல, நாங்க மாந்திரியத்துக்கும் கொடுக்கல. சரி, வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கான்னு சொல்லி அடுத்தாப்புல பார்க்கணும். அடுத்தாப்புல பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. எனக்கும் தேவனுக்கும் நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பிரிவினை, ஒரு பாவம், ஒரு அக்கிரமம். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்போ இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, என் ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா நான் முதல்ல ஒழுங்கா வாழணும், அப்பதான் என் ஜெபத்துக்கு பதில் வரும். இதுதான் நான் பைபிள் வாசித்து கண்டுபிடிச்சதுல ஒரு முக்கியமான காரியம். ஐயா, நான் உபவாச நாட்கள்ல இருக்கிறேன், இருங்க. மனம் திரும்பியாச்சா? பாவ மன்னிப்பே பெற்றுக்கொண்டாச்சா? தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிச்சாச்சா? இதைத்தான் முதல்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல இப்ப மனம் திரும்பவே கிடையாது, இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. எப்படி வாழ்ந்தாலும் என் ஜெபத்துக்கு பதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வாழ்றது. பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வாயை திறந்தாலே போய் இதயத்துல ஃபுல்லா பணம், இதயத்துல ஃபுல்லா நகை, இதயத்துல ஃபுல்லா பொருளாசை. இதெல்லாம் தேவன் வெறுக்கக்கூடிய காரியங்கள். பைபிள்ல ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு, மதிகேடனே இன்னைக்கு ராத்திரி நீ செத்தா எங்க போவ அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நம்ம இங்க நிறைய பணம் சேர்த்துட்டோம், இங்கேயே தங்கிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. கிடையாது. ஒரு மனுஷன் ராத்திரி படுத்து தூங்கும்போது நம்ம எப்படி திரும்ப யோசிக்கணும், இன்னைக்கு தேதியில என்னோட வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோன்னு என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, என் ஆவி உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் இருதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மட்டும்தான் இருக்கணும்ப்பா, என் சரீரத்துல ஏதாவது பாவம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்கப்பா,
உங்க ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா. நான் கர்த்தர் பிரியமில்லாமல் எங்கேயாவது போயிட்டு தானே என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கும் என்னை மன்னிச்சிருங்கப்பா. இரவு நேரத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்படி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் பார்ப்பாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஞானமா ஜெபிக்கணும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனாலும் அவன் பாவத்துக்குள்ள விழுந்துருவான். அவனோட வாழ்க்கையில அக்கிரமம் தொடரும். ஏன்னா கர்த்தரை மறந்து வாழ்ற ஜனங்கள் கோடி கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க தேவைக்கு சில நேரத்துல வாராங்க, அவ்வளவுதான். ஆனா 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன் என்பதை யோசித்து பார்க்க ஆரம்பிச்சேன். உணர ஆரம்பிச்சேன். மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். சீர் பொருந்த வேண்டும் என்று கையில பைபிள் எடுத்து கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். தேவன் எதை திரும்ப எதிர்பார்க்கிறார்? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இரவு நேரத்திலே சில குடும்பத்துல சில கேள்விகள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த செய்தி கேட்கறீங்க, உங்க வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் அதை யோசித்து பார்க்க தான் நைட் நேரம். ஐயா நாங்க உபவாச நாட்கள் இருக்கோம், தனி ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தேவனை தேடுங்க. உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு செக் பண்ணி பாருங்க. கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அது எப்போ மேனுஃபேக்சர் ஆயிருக்கு, எக்ஸ்பைரி எப்போ போட்டிருக்கு, எல்லாமே செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கிறோம் அதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் எப்படினாலும் வாழலாம் சொல்லி நினைக்கிறாங்க. எப்படினாலும் வாழலாம் சொல்லி நினைக்கிறாங்க. கிடையாது. பைபிள் எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிங்க. கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கா, உங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றீங்களா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் இந்த குறைகளை மன்னிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்குப்பா. ஒவ்வொரு தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க வாழ்க்கையில நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ அந்த பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிங்கப்பா. கர்த்தர் மன்னிங்கப்பா. கர்த்தர் மன்னிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மன்னிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. உங்க நாமம் மையப்படட்டும். சில குடும்பத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. கர்த்தர் பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இரவு நேரத்திலே உபவாசத்தோடு இருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ள என்னெல்லாம் வேதனை இருக்கோ அந்த வேதனையெல்லாம் நீக்கிருங்கப்பா. வேதனையெல்லாம் நீக்கிருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே படட்டும்.
சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துக்குள்ள இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும், தொட்டு சுகமாக்கணும், ஜீவனை கட்டணும், தீர்காயுசை கட்டணும்பா. சில குடும்பத்துல கடன் பிரச்சனையில போராடுறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்க, பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. நைட் நேரத்துல கற்பதுணியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை சந்தித்து கற்பதுணி ஆசிரியங்கப்பா. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூட இருந்து எக்ஸாம் எழுதி முடிக்க எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. அதிகாலையில் நம்முடைய சமூகத்துல கண்வெளிக்கு கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியா ஜீவபுஸ்ல எழுப்படணும். எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்க வீடு முழுவதும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உள்ளாவி கொண்டு இருப்பா. முன்னும் பெண்ணுமாக அப்பா தேவதூர் நிப்பாட்டுங்க. உங்க கரத்துல பண்ணிடும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கர்த்தர் வாசம் பண்ணணும்ப்பா. எங்க இதயத்துல வாசம் பண்ணுங்க. எங்க குடும்ப தலைவர் நீங்களா இருக்கணும்ப்பா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூடங்க. நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்காங்க, நைட் நேரத்துல வாகனத்துல போயிட்டு இருக்காங்க, நைட் நேரத்துல பல தேசத்துக்குள்ள ஜெபம் பண்றாங்க. தேசத்துக்குள்ள அப்பா போர் நடக்குப்பா. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே சமாதானத்தை கட்டிடுங்க. தேசத்துக்குள்ள பாதுகாப்பு தாங்க. இரவுல தேவையில்லாம எந்த ஒரு சத்துரு கிரியும் வராபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. பரிபூர்ணமான கிருபையினால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க ரத்தத்தினால கழுவி ஒவ்வொரு குடும்பத்தையும் சுத்திகரிங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் உமருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நைட் நேரத்திலே தனி ஜெபம் பண்ணுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.